புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஆங்கில மாதத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். அப்போ இறைவனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இனத்திற்கு ஒரு நுழைவு வாயில் என்ற திருமணத்தை ஏற்படுத்துவதும் அந்த ஜூன் மாதம் தான் வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, நேயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இதனால் வரை எத்தனையோ குரு பயிற்சி வந்திருக்குது. கடந்த கால குரு பயிற்சி பற்றி நேயர்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறோம். பாதம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குரு பயிற்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக 17/6/2026 கௌரி விரதம், கணவன் மனைவி ஒற்றுமை விரதம், உமா மகேஸ்வர பூஜை. அடுத்தது 22/6 ஆணி திருமஞ்சனம். 22/6/2026 ஆணி திருமஞ்சனம் அருள் தரும் எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி சமேதா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன திருவிழா. அதற்கு அடுத்தது போல் 24/6 சக்கரத்தாழ்வார்க்கு திருமஞ்சனம், சக்கரத்தாழ்வார்க்கு ஜெயந்தி விழா. இது ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த 2 விழாக்களுமே தயவுசெய்து நேயர்கள் எங்கிருந்தாலும் கலந்துக்கங்க. இந்த 22/6/2026 ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு உரியது, வைணவத்துக்கு உரியது. ஆனால் இந்த திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு மிக சிறப்பாக செய்கிறாங்க எல்லா சிவாலயங்களும். அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் திருமஞ்சனம் இருக்குதுங்கிறது போகிறோம். அந்த வகையிலே இந்த 1/6/2026 கண்டிப்பாக குரு பயிற்சியோடு எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாத பலனை நம்ம இப்போ மேசராசிக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மேசராசி நம்ம எடுத்துட்டோம்னா, மேசராசியில் காலபுருஷனுக்கு முதல் ராசி. அது மட்டுமல்ல, செவ்வாய் உங்கள் ராசிநாதனே உங்கள் வீட்டில் இருக்கார். இப்போ செவ்வாய் சனி இருந்தார். ரொம்ப பேர் கேட்டாங்க, இந்த செவ்வாய் சனி எது ஆகுமானோ. ஒன்றும் ஆகாது. அவங்கவுங்க வேலையை அவங்க செய்வாங்க. நம்ம அவங்கள பிரார்த்தனை பண்ண போகிறோம். அப்போ அந்த தாக்கங்கள் குறையும். அந்த வகையில் செவ்வாய் மேசராசிக்கு செவ்வாய். அப்போ செவ்வாய் என்ன பண்ணும்? நிச்சயமாக உங்களுக்குரிய, அதாவது வீரமும் தீரமும் செயல்பாடும் அன்பும் பாசமும் வேகமும், அதிவீர பாண்டியன் சொல்வது வீர பாண்டியன், அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் இந்த மேசராசி. ஏன்னா நெருப்பு ராசி, உபயராசி, எல்லா இடத்தையும் கவர் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியவங்க, ரொம்ப சண்டைக்குன்னா எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னா போர்வாள், அது போருக்குரிய இடம். அந்த தலைவன் போருக்குரியவன் யார்? சண்முகப்பெருமான், முருகப்பெருமான் அதிபதி. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும், எல்லா நற்கருணையும் சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சினிக்கு உங்களுக்கு வர்றாரு. 1/6 நம்ம பேசுகிறோம்.
அப்போ 1/6 பேசும்பொழுது குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சியோடு நம்ம பேசும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அதிக நன்மையை தரக்கூடிய குரு பயிற்சியாக மாறும். ஏன்னா இதுவரையும் உங்கள் ராசிக்கு 3ல் இருந்தவர் இப்போது 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அப்போ 4ஆம் இடத்துக்கு போகும்போது 4ங்கிறது சுகம், 4ங்கிறது மதிப்பு, 4ங்கிறது மரியாதை, 4ங்கிறது வணக்கம், 4ங்கிறது செல்வாக்கு, சொல்வாக்கு, தாய், கற்பு எல்லாம் சொல்லிக்கிட்டே போகணும். அப்போ எல்லா வகையிலும் சிறப்பக்கூடியது. ஏற்கனவே செவ்வாய் 4ஆம் இடம் சந்திரன் பார்த்திங்களா, அது ஒரு வகையில் சந்திர மங்கள யோகம் அப்படி கூட சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்கும் சந்திரன் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ மேசராசிக்கு செவ்வாய் இருக்குது, கடகத்தில் சந்திரன், கடகராசிக்காரங்க இருப்பாங்கல்ல. அப்போ சந்திரனும் செவ்வாய் ஒரு தொடர்பில் இருக்காங்கல்ல. அப்போ தொடர்பில் இருக்கும்போது சந்திரமங்கல யோகம் கண்டிப்பாக அந்த பரிணாமம் உண்டு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க. அப்போ 3 நட்சத்திரம் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை இந்த மாதத்தில் குரு பயிற்சி வருது, 7.5 நடக்குது, விரையச்சனி நடக்குது, அடுத்து ஜென்மச்சனி வரப்போகுது. அப்போ நம்ம திருமணங்களை பார்க்கணும், குழந்தைகளுக்கு திருமணத்தை பார்க்கணும், அப்பா அம்மாவுடைய வைத்திய செலவு பார்க்கணும், நம்ம உடம்பையும் பார்க்கணும். நம்ம உடம்பு ஏற்கனவே ஆல்ரெடி ஹீட்டான உடம்பு, அப்போ நம்ம உடம்பையும் பார்க்கணும், வைத்திய செலவை பராமரிக்கணும், தாயை பராமரிக்கணும், தந்தையை பராமரிக்கணும். அப்போ இந்தளவுக்கு பராமரிச்சிருக்கும்போது நம்ம என்ன தொழில் பண்ணணும், புதிய நிறுவனம் பண்ண சொல்கிறாங்களா ஐயா, இல்லை பழைய நிறுவனமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ புதிய நிறுவனம்னா என்ன செய்யணும், பழைய நிறுவனம்னா என்ன செய்யணும், இருக்கிறதை அகலக்கால் வைக்காமல் வச்சுக்கணும். அப்போ ரியல் எஸ்டேட் நடத்தலாம், மருத்துவ செலவு பார்க்கலாம், சுத்தம் பண்ணுறதை பார்க்கலாம், மெடிக்கல் செலவை பார்க்கலாம், கெமிக்கல் செலவை பார்க்கலாம், கெமிக்கல் தொழில் எடுக்கலாம், துறை எடுக்கலாம், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, நெருப்பு சம்மந்தப்பட்டது, பட்டாசு, தீப்பெட்டி, வெல்டிங் செட்டு, டிரான்ஸ்ஃபார்மர், எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், டேப்லெட்டு, பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா. நெருப்பு சம்மந்த பொறியியல், ரியல் எஸ்டேட்டுக்கு முக்கியமாக ரியல் எஸ்டேட்டு, காஃபி டீ எஸ்டேட்டுக்கு காஃபி டீ மாஸ்டர், பெரிய பெரிய ஜமீன் கடை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம். அதாவது எல்லாருமே கமாண்ட்ஸோடு கேட்டுருக்காங்க. அதாவது 12 ராசிக்கும் பொதுவானது தான் நாங்கள் சொல்கிறோம். பொதுவான விஷயங்களை சொல்கிறோம். அப்போ பொதுவான விஷயம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் லக்கணம் என்ன, ராசி மேச ராசி, அந்த லக்னாதிபதி உச்சமாக, ஆட்சியா, நீச்சமாக, சிவசாமி இல்லை கேந்திராதிபதியா, இல்லை திரிகோணாதிபதியா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கேட்பாங்கள்ல கிராமத்தில், என்ன பாக்கியலட்சுமி உங்கள் வீட்டில் மீனாட்சியா சிதம்பரமா, மீனாட்சியா மதுரையா, இல்லை மதுரையா சிதம்பரமா, மீனாட்சியா நடராஜரா, அப்படி தான் கேட்பாங்க. மதுரையா சிதம்பரமா, இல்லைன்னா மீனாட்சியா நடராஜர், அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி நல்லா இருந்தால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்காயுள், தொழில் தீர்க்கம், குழந்தை பாக்கியம் தீர்க்கம், எல்லா வசதி வாய்ப்பு தீர்க்கம், போகிற இடத்துல செல்வாக்கு தீர்க்கம், எல்லாத்துலேயும் சுத்தமாக இருப்பீங்க. அப்போ அந்த வகையில் நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த 1/6 வரக்கூடிய இந்த மாத பலனில் ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுவரையும் இந்த குரு இருந்திருக்காரு. இப்போ கரெக்டாக உங்களுடைய டேட்டில் வரும்போது கரெக்டாக அந்த மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு 4 வரும்போது அப்போ எல்லாத்தையும் கொடுப்பார். நட்பு கிரகம், உச்சம் பெற்ற குரு. அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக எண்கண் எட்டுக்குடி சிக்கல், இந்த 3 கோயில்களை கண்டிப்பாக பார்க்கணும். இதை ஒரே சபதி பிரதிஷ்டை பண்ணது. தயவுசெய்து இதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டிய மாதமாக அமையும்.